ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்தாலே தோய்த்து பலவர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்திற்கு அனுப்பி, இதை தங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே இரட்டை கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்க இந்த பிள்ளை பாருங்களேன், தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரத்தை கொண்டு கொடுக்க போகும்போது அவங்க அப்பா வாங்கி கொடுத்த பலவர்ண அங்கியை போட்டுட்டு போயிருக்காரு பாருங்க. அப்ப எந்த அளவிற்கு தன்னுடைய தகப்பனார ஸ்பெஷலா அவர் நினைச்சிருக்கிறாரு. ஆண்டவருடைய திட்டம் எவ்வளவு பெருசா இருக்குது. ஆனா இந்த யாக்கோபனுடைய கையில அந்த பலவர்ண அங்கியை கொண்டு போய் கிழிச்சு அதுல ஒரு ஆட்டினுடைய ரத்தத்தை தோய்த்து கொண்டு போய் கொடுத்து ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் கேட்கிறாங்க, இது உம்முடைய குமாரனுடைய அங்கிதானா அப்படின்னு கேட்ட உடனே இந்த யாக்கோபு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அதற்கு கண்ணு, காது, மூக்கு இது எல்லாம் வச்சு ரொம்ப பெருசு பண்றாரு. ஆனா உண்மையிலேயே ஒரு துஷ்ட மிருகம் அவரை என்ன பண்ணல, அடிக்கல. அந்த சட்டையை கிழிச்சது அவங்களுடைய பிள்ளைங்க தான், அதுல ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை தோய்த்தது அவங்க பிள்ளைங்க தான். ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு கற்பனை பண்றாரு, ஒரு துஷ்ட மிருகம் என் பிள்ளைய அடிச்சு. யாரானாலும் அப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா அந்த பிரச்சனை கையில வந்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா அதுக்கு உருவம் கொடுக்கிறாரு. ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுல ரொம்ப ஒரு அழகான ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும். யாரு நம்மிடத்துல எந்த பிரச்சனையை சொன்னாலும் சொன்னதோட அப்படியே நிறுத்தணுமே தவிர அதற்கு நாமவே என்ன பண்ணக்கூடாது. அந்த குங்கி கொடுத்த உடனே அது வேற கூட இருக்கலாம்ப்பா. ஏன்னா யாக்கோபு எத்தனையோ நாட்கள் ஆடுகளை வளர்த்திருக்கிறார். ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினுடைய வாசனை அவருக்கு தெரியும். ஆட்டுக்குட்டியினுடைய சகல காரியத்தையும் அறிஞ்சிருக்கிறவர். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்னா, பிளட் டெஸ்ட் கொடுத்துடலாமா அப்படின்னா அங்க அதுல சிந்தப்பட்டிருக்கிற ரத்தம் உண்மையிலேயே யோசேப்பினுடைய ரத்தமா இல்ல ஒரு சிங்கத்தினுடைய ரத்தமா ஒரு கரடியினுடைய ரத்தமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த நிமிஷத்துல அவர் செக் பண்ணி, எப்பா இல்லப்பா இல்ல இதுக்குள்ள இருக்கிறது என்ன ரத்தம் சொல்லுங்களேன், இது ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம், இது சிங்கத்தினுடைய ரத்தம் இல்ல அப்படின்னு ஒருவேளை கண்டுபிடிச்சிருந்தாருன்னா இந்த பசங்கள்கிட்ட உண்மையை தெரிய வச்சிருக்கலாம். ஆனா இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, ஒரு பிரச்சனையினுடைய ஆரம்பத்தை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டாரு, என் பிள்ளை செத்துருச்சு, என் பிள்ளைய ஒரு துஷ்ட மிருகம் கொன்றுச்சு, யோசேப்பு பீருண்டு போனான்னு சொல்லிட்டு அந்த வஸ்திரத்தை சேர்த்து பிடிச்சு ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கு நம்ம நிறைய பேர் இப்படிதான், அந்த பிரச்சனை ஆரம்பிக்கவே இல்லை, அந்த பிரச்சனை என்னன்னே தெரியாது, அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுமா, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, நான் இனி எழும்ப மாட்டேன், நான் இனி மேல வர மாட்டேன், கஷ்டம். அது ஒரு துஷ்ட மிருகம் தான் அப்படி பண்ணிருச்சு. இதுல இருந்து எப்படி கொண்டு வர முடியும்? நீங்களாகவே ஒரு கற்பனை பண்ணி, நீங்களாகவே ஒரு யோசனை பண்ணி, நீங்களாகவே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறதுக்கு யாரு? எப்படி அதை நினைக்கலாம்? ஆண்டவர் அந்த பிரச்சனையை எதுக்கு கொடுத்தாருன்னு தெரியுமா? ஏன் ஆண்டவர் கொடுத்திருப்பாரு? ஒருவேளை உங்களை உருவாக்குறதுக்காக கொடுத்திருக்கலாம், டெஸ்ட் பண்றதுக்காக கொடுத்திருக்கலாம், உங்களை உயர்த்துறதுக்காக கொடுத்திருக்கலாம். நீங்க அதற்கு எப்படி ஒரு முடிவு கட்டலாம்? இந்த காரியம் நடந்த உடனே சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இனி டைவர்ஸ் தான், இனி ஒன்று சேரதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த காரியம் நடந்த உடனே அவ்வளவுதான், இந்த கடன்ல இருந்து வெளியே வரவே முடியாது. ஒரு முடிவை நம்ம பண்றோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், முன்னாடி பார்க்கறத வச்சு, மேல பார்க்கறத வச்சு, இப்ப நடக்கிற சூழ்நிலையை வச்சு நீங்க கண்டிப்பா ஒரு முடிவை நீங்க கட்டாதீங்க, ஒரு முடிவை நீங்க கொண்டு வராதீங்க, நீங்க அதுக்கு விளக்கம் கொடுக்காதீங்க, நீங்க அதை பெருசா இமேஜின் பண்ணாதீங்க. சிலர் நடந்த உடனே அவ்வளவுதான், எனக்கு இப்படி ஆயிடுச்சா, இப்படிதான் ஆக போகுது, இந்த இது இப்படிதான் முடிஞ்சிடும். உடனே இவங்களே ஒரு இமேஜ். ஏன் ஆண்டவரால மாற்ற முடியாதா? கர்த்தரால ஒரு நிமிஷத்துல மாற்றி போட முடியாதா?
ஆண்டவர் அதை செய்ய மாட்டாரா? நம்ம அப்ப தேவையில்லாம எதுக்கு அதை யோசிக்கிறோம்? தேவையில்லாம அதை குறித்து எதுக்கு நெகட்டிவா யோசிக்கிறோம்? கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அந்த பலவர்ண அங்கியிலே போடப்பட்டிருக்கிறது உன் பிள்ளைய கொன்னு போட்ட சிங்கத்தினுடைய ரத்தம் இல்ல, உங்க பிள்ளைக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம். உங்க பிள்ளைய பாதுகாக்கிறதற்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம். உங்க பிள்ளைய காப்பாற்றுவதற்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம். நீங்க விளக்கத்தை தேடாதீங்க. நீங்க விளக்கத்தை தேடாதீங்க. நீங்க நிறைய பேர் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்க, ஏதாவது ஒரு சின்ன தகடு கிடைக்கட்டும், உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவ்வளவுதாங்க, அந்த தகடு எங்க இருந்து விழுந்ததோ தெரியாது, யாரு கொண்டு போட்டதா தெரியாது, எங்க இருந்து வந்துச்சோ தெரியாது. இப்ப ஆக மொத்தத்துல கையில ஒரு தகடு கிடைச்சிருச்சுன்னா நம்ம ஆட்களுக்கு உடனே என்ன தெரியும் தெரியுமா? செய்வனை வச்சுட்டாங்கன்னு முடிவே பண்ணிடுவாங்க. அந்த செய்வனை யார் வச்சா? அப்ப யாராவது ஒரு திட்டத்துல போய் ஜெபம் பண்ணா அவர் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு, கண்ணன் தான் வச்சான் அப்படின்னு. உலகத்துல கண்ணன் இல்லாமலா இருப்பாங்க? உங்க வீட்டு பக்கத்துல கண்ணன் ஒரு 3 பேராவது இருக்க மாட்டாங்க? நார்மலா கண்ணன் என்ன பேர் எல்லாருமே வைப்பாங்க. உடனே கண்ணன், எங்க மாமாவுக்கு ஒண்ணு விட்ட சித்தப்பனுக்கு ஒருத்தர் கண்ணன் இருக்கான், அந்த கண்ணன் தான் வச்சிருப்பான் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறது. இது எப்படி முடிவு எடுக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளைகள்? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, உன்னை பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை முடிவெடுத்துட கூடாது. இது இப்படிதான் நடந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. இல்ல பரவாயில்ல, அதை எப்பவுமே பூதாகரம் பண்ணி பெருசாக்கி இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அதை பெருசு பண்ணாதீங்க. அதை முடிஞ்ச வரைக்கும் சிங்கத்தினுடைய ரத்தமாய் பார்க்கிறதை விட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தமாய் பாருங்கள். அதை சாதாரணமான ஒரு தகடாய் பாருங்கள். அதை சாதாரணமான ஒரு வார்த்தையாய் பாருங்கள். அது சாதாரணமான ஒரு மனுஷனாய் பாருங்கள். அதை சாதாரணமான ஒரு வியாதியாய் பாருங்கள். ஹல்லேலூயா. ஒரு சின்ன புண்ணு வந்துச்சுன்னா போதும், உடனே நிறைய பேர் பாருங்க அந்த புண்ணை வச்சுட்டு எவ்வளோ பெரிய விளக்கம் தேடுறாங்க பாருங்க. உடனே அதுக்கு கூகுளில் போய் நிறைய பேர் அடிச்சு பார்ப்பாங்க, எனக்கு இந்த இடத்துல ஒரு புண் இத்தனை நாட்களாய் இருக்கிறது சொல்லு கூகுள் அப்படின்னு சொன்னா, அந்த கூகுளில் அதனுடைய அறிவை பற்றி என்ன சொல்லணும்னா, இத்தனை நாள் இந்த இடத்துல ஒரு புண் இருந்தா கண்டிப்பா அது கேன்சர் தான் அப்படின்னு அது சொல்லிடும். அவ்வளவுதானா? முடிஞ்சிருச்சா லைஃபே? எனக்கு கேன்சர், எனக்கு கேன்சர். ஐயோ, கேன்சரே இல்லை, இல்லாத கேன்சரை உள்ள கொண்டு வருவதற்கு அவ்வளோ விருப்பம். அப்ப அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, அப்படியே உயிர் கொடுக்க போறோம். உயிர் கொடு. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சா அவ்வளவுதான், என் பிள்ளையும் என் மருமகனும் பிரிஞ்சுட்டாங்க, சண்டை தாங்க போட்டிருக்காங்க. அதுக்குள்ள இவங்க என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? பிரிஞ்சுட்டாங்க. அது நீங்க எப்படி அதை இது பண்ணலாம்? இனி கோர்ட்ல போடுறதான் மிச்சம், அதுல போட்டு டைவர்ஸ் வாங்கிட வேண்டியதான். அவங்களுக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் தான் வந்திருக்கும். அதனால இந்த யாக்கோபனுடைய தவறை நம்ம செய்யவே கூடாது. என்னுடைய அந்த அந்த சரி அந்த துணியை வாங்கி பார்த்த உடனே இது என்னுடைய குமாரனுடைய என் குமாரனுடைய உடுப்பு தான், அதை ஒரு துஷ்ட மிருகம் அவனை கொன்றுச்சு, யோசேப்பு பீருண்டு போயிட்டான்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அப்படியே புலம்புறான். என் மகனே, என் மகனே. எத்தனையோ பேர் அவனுக்கு ஆறுதல் சொல்றாங்க. ஆனா அந்த ஆறுதல் எல்லாம் அவனுக்கு பெருசா இல்லை. என்னதான் இருந்தாலும் என் பிள்ளை ஆசாசியா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிடுச்சு. போகும்போது கூட என்கிட்ட காமிச்சிட்டு தானே போனேன். போகும்போது கூட, டாடி நீங்க கொடுத்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, இது எதுக்குடா இப்ப போட்டு போற, அண்ணங்களுக்கு சோறு கொடுக்க போகும்போது கூட இதை போட்டு போகணுமா? உடனே அவன், இல்ல டாடி இது நீங்க வாங்கி கொடுத்தது இல்ல, இது ஸ்பெஷல் இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதே போட்டு. இதெல்லாம் ஞாபகத்திற்கு வேதம் சொல்லுது, கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் புலம்பல். ஆனா அந்த 17 வருஷம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு அந்த வாய், எந்த வாய் புலம்பிருச்சோ அந்த வாய் இப்ப சொல்லுது பாருங்களேன். அந்த வசனத்தை நீங்க வாசிங்க, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். 45ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 27வது 28வது வசனத்தை வாசிக்கலாமா? 27 28. அவர்கள் யோசேப்பு தங்களுடைய சொன்ன வார்த்தை யாவையும் அவனுக்கு சொன்னபோது தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானா, இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே போய் அவனை
பார்ப்பேன் என்றார். நீங்க 46ஆம் அதிகாரம் 30வது வசனத்தையும் 48வது வசனம் 48ஆம் அதிகாரம் 11வது வசனத்தையும் வாசிப்பீர்களே ஆனால் 46:30 அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்பொழுது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான். நீங்கள் 48ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 48ஆம் அதிகாரம் இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணின தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி, எந்த வாய் புலம்பிருச்சோ, எந்த வாய் புலம்பிருச்சோ அந்த வாய் சாட்சி சொல்ல வைத்தார், சாட்சி சொல்ல வைத்தார். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். உங்க பிள்ளைய குறிச்சு புலம்புனீங்கல்ல, எதிர்காலத்தை குறிச்சு புலம்புனீங்கல்ல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதே பிள்ளைய குறிச்சு, அதே குடும்பத்தை குறிச்சு, உன் சரீரத்தை குறிச்சு நீங்க சாட்சி சொல்லுவீங்க, சாட்சி சொல்லுவீங்க. நம்புறவங்க கைகளை மேல தட்டி, என் புலம்பலை, என் புலம்பலை, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற கர்த்தர், இனி என்னுடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறார். ஹalleluya. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு அதிசயம் இருக்குது. நான் புலம்புறேன் இல்ல, எந்த வாயினால நான் புலம்புறேனோ அந்த வாயினால கர்த்தர் என்ன பண்ணுவார்? சாட்சி சொல்ல வைப்பார், சாட்சி சொல்ல வைப்பார். நீங்க சாட்சி சொல்லுவீங்க, அந்த காரியத்தை குறித்து சாட்சி சொல்லுவீங்க. நீங்க புலம்புறதுக்கு நிறைய இருக்கலாம், நிறைய இருக்கலாம், ஆனா சாட்சி சொல்றதற்கு அதை விட நிறைய இருக்கும். ஆமென். யாக்கோபு சொல்லும் போது சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு, எப்பா நான் உன்னையே பார்ப்பேன்னு நினைக்கல, நீ செத்துட்டேன்னு நினைச்சேன், அதனாலதான் இத்தனை வருஷம் நான் புலம்பிட்டே இருந்தேன். ஆனா இப்ப ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, உன்னையும் பார்க்க பண்ணாரு, உன்னுடைய சன்னதியையும். நாம் புலம்பலோட ஆரம்பிச்ச இந்த வாழ்க்கைய நாம் புலம்பலோட முடிக்க போவது இல்ல, இல்ல. யாரோ ஒரு தாய் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், பாஸ்டர் எனக்கு பயமா இருக்குது, நான் புலம்பிட்டே இந்த உலகத்தை விட்டு போயிடணும்னு எனக்கு பயமா இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்திற்காக புலம்பினேன், இப்ப இன்னொரு காரியத்திற்காக புலம்பினேன். என் வாழ்க்கை இப்படி புலம்பல்லையே முடிஞ்சிருமா பாஸ்டர்? நான் புலம்பிட்டே இருக்கணுமா? யாக்கோவும் அப்படித்தான் நினைச்சாரு. என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, எல்லாரும் என்னை விட்டுருங்க, நான் என் பிள்ளைய நினைச்சு நினைச்சு புலம்பிட்டு தான் இருப்பேன். யோசேப்பே, என் மகனே, என் மகனே. ஆனா ஆண்டவர் ஒரு நாள், இல்ல நீ மரணம் அடைகிறதற்குள்ள, நீ பிதாக்களுடைய கல்லறையில சேர்றதற்குள்ள உன் புலம்பல நான் நிறுத்திட்டு உன்னை சாட்சி சொல்ல வச்சு, இனி என் பிள்ளைய குறித்து நான் புலம்ப மாட்டேன்னு சொல்லி, அதற்கு பிறகுதான் யோசேப்பை எடுத்து கொண்டார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஏதோ ஒரு தாயாருக்கு வருகிறது, தகப்பனாருக்கு நேரா வருது. இல்ல தகப்பனாரே, இல்ல தாயாரே, கர்த்தர் உங்களை சாட்சி சொல்ல வச்சுதான் கர்த்தர் எடுத்துக்குவாரு. நீங்க புலம்பலோட கல்லறைக்கு போவது இல்ல. நீங்க ஒருவேளை சொல்லலாம், நான் புலம்பிட்டே கல்லறைக்கு போவேன்னு சொல்லலாம். இல்ல, கர்த்தர் உங்க புலம்பல ஆனந்த களிப்பாய். ஹalleluya.